மன்னா. சங்கீதம் 115:15 வசனம். சங்கீதம் 115:15. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் யார் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யாராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல ஒரு விசேஷித்த நன்மை உண்டு. அது வேதனை இல்லாதது. அது நன்மையை மாத்திரமே கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். முதல்ல தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை சிருஷ்டித்து அதில் ஆதாமியும் ஏவாளையும் சிருஷ்டித்த போது அவங்க ஆசீர்வதித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் சிருஷ்டித்தவைகள் எல்லாம் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தாராம். அன்று முதல் இன்று வரை தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே அவருடைய விருப்பமாயிருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், பெற்றுக்கொண்டிருக்கிறவர்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீர் பார்க்கறதுக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக உம்முடைய கரத்தை நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி. உம்மாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டும். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்காங்களோ அந்த சோர்வை நீக்குங்க. என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமே இல்லைன்னு நினைக்கிறவங்கள பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வார்த்தை கொண்டு அவங்களை உற்சாகப்படுத்தும். இந்த நாள் அற்புதத்தினாலாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.